ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எட்ஜ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 15 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத்தோட மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமாக நம்ம கூட என்கே இருப்பார். ஸோ அவர் இந்த மேட்ச்சில் இல்லை, பட் ஆர்டி நம்ம கூட இருக்கார். ஸோ நம்ம நேற்று மேட்ச் ப்ரிவியூ போட்டிருந்தோம், ஆர்சிபி விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஆர்டி சொன்ன எல்லா ப்ரெடிக்ஷனுமே கரெக்டாக இருந்துச்சு. வணக்கம் ஆர்டி. ஸோ நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஃபேண்டசி? இன்னைக்கு என்னோட கேங்ல நான் தான் டாப் ஒன்னு. ஓ, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா நீங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்க. ரஜத் பட்டிதார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், ரிதேஷ் சர்மா எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க 1. அண்ட் தென் சாய் கிஷோர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லியிருந்தீங்க 2. அண்ட் சிராஜ் ஃபயர் அப் ஆவார் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் சொல்லிங்க 3. அண்ட் தென் ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஸோ 4 சொன்னீங்க, 4 அவுட் ஆஃப் 4 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சூப்பரா நேற்று உங்களோட அனாலிசிஸ் கண்டிப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ மேபி நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நம்புவோம். ஸோ நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி லிவிங்ஸ்டனும் நம்ம ஆக்சுவலி ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வேறு யாருமே இல்லை. ஸோ நம்ம அப்படி தான் நேற்று லிவிங்ஸ்டனே ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம லிவிங்ஸ்டன் ஆக்சுவலாக வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்மளும் எடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். நீங்களும் எடுத்திருந்தீங்க, ஆமா. வியூவர்ஸும் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மேட்ச்க்குள்ளே இப்போதைக்கு போவோம். ஸோ இந்த மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க, லெட்ஸ் decode தி எட்ஜஸ். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் நடக்குது. ஸோ ஈடன் கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு பேட்டிங் பிச். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே பேட்டிங்காக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ண ஒரு பிச், பட் இப்போ அப்படி இல்லை. எட்ஜ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா 19 ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் 9 தான் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 96 மேட்சஸில் 39 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ண தான் எல்லா டீமும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 262 அவுட்டா அதாவது பிவிகேஎஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு செம்ம ஸ்கோர் சேஸ் பண்ணாங்க. பேர்ஸ்டோ கூட ஒரு 100 அடிச்சாரு. அண்ட் தென் லோயஸ்ட் ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும், 49 ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 61 விக்கெட்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 49 விக்கெட்ஸ். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பியூஷ் சாவ்லாலாம். ஸோ ஃபேஸர்ஸும் இங்கே நல்லா போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஈவனான ஒரு பிச் தான். ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன ஆல்ரெடி ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வேற ஆடுறாங்க. மேபி ஒரு 250 போக கூட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சின்னசாமி ஒரு ஹை ஸ்கோரிங் பிச் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சொல்கிறோம். பட் ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் தான் ஒரு செம்ம ஒரு ஹை ஸ்கோரிங் பேட்டிங் பிச்சாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கான நல்ல சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேயர் அனாலிசிஸ் போகலாம். ஸோ வழக்கம் போல் ஒரு விசிட்டிங் டீமோட ஸ்டார்ட் பண்ணுவோம், எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராப்ளம் பிளேயிங் 11 அண்ட் கேகேஆரோட ப்ராப்ளம் பிளேயிங் 12 பார்த்துடலாம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகாக் அண்ட் சுனில் நரேன் ஓப்பன் பண்ணுவாங்க. ரகானே கேப்டன் 1 டவுன் அண்ட் வெங்கியர் நம்பர் 4, ரகுவன்ஷி நம்பர் 5 and Rinku 6 வந்து ஒரு ஃபினிஷர் நம்பர் 6. ரசல் அட் ஸ்லாட்டிங் அட் நம்பர் 7, ரமன்தீப் 8, ஹர்ஷித் ராணா, வருண், ஸ்பென்சர் ஜான்சன், வைபோரா. லாஸ்ட் மேட்ச் வைபவ் அரோரா இறங்கல, மனிஷ் பாண்டே வந்தார். ஸோ அது வந்து ஒரு பேட்டிங் கொலாப்ஸ்னால. ஸோ இந்த மேட்ச் அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த 12 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆண்ட்ரிக் நார்க்கியா பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் ஃபுல்லி ஃபிட் இல்லை அப்படின்னு டுவைன் பிராவோ வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ அவர் உள்ள வரதுக்கான சான்ஸும் ரொம்ப கம்மி. வேற யாருமே இதில் வந்து நீங்கள் ரீப்ளேஸே பண்ண முடியாது, வெளியே இருந்து யாரையும் ட்ராப்பும் பண்ண முடியாது. ஸோ இந்த டீம் இதே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிளேயிங் 12 பார்ப்போம், எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னாலும் சரி, கேகேஆர் பார்த்தீங்கன்னா சரி, 2 பேரும் ஒரு லாஸ்லேருந்து வராங்க. கேகேஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மடி வாங்கிட்டு வராங்க மும்பைட்ட. அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச்சும் டிசி கிட்ட ஒரு லாஸ் ஆகிட்டு வராங்க. அவங்களும் வந்து ஒரு 168 அடிச்சுட்டு 160 அடிச்சாங்க. டிசி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ 2 பேருமே ஒரு வின் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஆட போகிறாங்க. அண்ட் தென் இங்கே பொறுத்தீங்க பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பன், இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, என்ட்ரிக் லெசன். ஸோ இந்த டாப் ஃபைவ்ல யாரும் ஃபெயில் ஆனாலும் ட்ராப் பண்ண முடியாது. அபினவ் மனோகர் பிளேஸில் பேபி சச்சின் பேபி வரலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு திருப்பி அபினவ் மனோகருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. அனிகேட் வர்மா நல்ல ஃபார்மில் இருக்காரு. பேட் கமின்ஸ் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபார்மில் இருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஆடம் சாம்பா உள்ளே வரல, பிகாஸ் இவங்களும் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ்னால வியான் மல்டர் ஆடினாரு. அண்ட் தென் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா இஷான் மலிங்காவும் ஒரு இம்பாக்ட் லிஸ்ட்டில் இருந்தார். ஸோ அவர் வரதுக்கான ஒரு நல்ல சான்ஸும் இருக்குது. ஷமி அண்ட் ஜீஷன் அன்சாரி லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுலிங் போட்டார். ஸோ இவர் லெக் ஸ்பின் போடுறதுனால ஆடம் சாம்பாக்கு மேலே இஷான் மலிங்கா எடுத்துகிட்டு வரதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. டிகே நீங்க ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா போன மேட்ச் வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்புனாங்க. எதுவும் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா? அதான் சொன்னேன். ஸோ அபினவ் மனோ நீங்கள் டாப் 5ல யாராச்சும் நீங்கள் ட்ராப் பண்ண முடியுமா? ஸோ ஏன்னா டாப் 5ல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அடிக்கிறதுனால ட்ராப் பண்ண முடியாது, இஷான் கிஷன் பெர்ஃபார்ம் பண்ணதாலும் ட்ராப் பண்ண முடியாது. அண்ட் தென் அவங்களுக்கான பெருசான பேக்கப்ஸும் கிடையாது. இந்த டாப் 4 மேபி அதர்வா தேடே இருக்கார். ஸோ அவர் உள்ள வரதுக்கான சான்ஸ் இல்லை. மேபி அபினவ் மனோகர் பிளேஸில் ஒரு சச்சின் பேபி வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதுவும் ரொம்ப ரேர் தாங்க. அண்ட் தென் இந்த ஆடம் ஜம்பா பிளேஸில் இஷான் மலிங்கா விளையாட அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே.
ஓகே. யாஹ்! பிக் பிளேயர்ஸ் பார்த்துருவோம். ஒரு பிளேயரா இப்ப நம்ம பார்த்துரலாம். ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்தவரைக்கும் இந்த ஐபிஎல் இன்னும் அவருக்கு பெருசா ஸ்டார்ட் ஆகல. லாஸ்ட் மேட்ச் ஒரு அடிப்பார்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரு ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரொம்ப சுமாரா தான் இருந்திருக்கு. இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா, நல்லா ஆடியிருக்காரு. 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுலிங்கும் போட்டிருக்காரு ஒரு சைட். அண்ட் தென் இப்ப பவர் பிளேலயும் நெறைய பவுலிங் போடுறாருங்க. ஸோ சர்ப்ரைசிங்கா அவரு இப்ப ஏன் அவரு வந்து பவர் பிளேல போடுறாருன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க கவர் அப் பண்றதுக்காக போடுறாங்களா? மேபி சுனில் நரேன்லாம் இருக்காரு. அவருக்கு ஸ்பின் ஆட ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் எனக்கு என்ன தோணுதுன்னா, அபிஷேக் சர்மா இந்த வென்யூல நல்லா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இவர ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் இருக்காரு. வைபவ் அரோரா, இந்த ஹர்ஷித் ராணா. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் மேக்கப் பண்ணிருவாருன்னு தோணுது. லாஸ்ட் டைம் ஃபைனல்ல ஞாபகம் இருக்கும். ஸ்டார்க் தான் இவரோட விக்கெட் எடுத்தாரு. ஸோ மேபி திருப்பி இவர் இந்த ஒரு சேசிங்கோ, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ நான் அபிஷேக் சர்மாவ பெர்சூஸ் பண்ணலாம். இன்னொரு மேட்ச் இவர டிராப் பண்றது ஒரு ரிஸ்க் தான். ஸோ டிராவிஸ் ஹெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆவரேஜ் டீசென்ட்டா இருந்திருக்கு. 37.5 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் தென் ஒரு 75 அண்ட் தென் டக் அந்த 2 முட்டையும் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஸ்டார்க் ஒரு செம ஸ்பெல் போடுவாரு. குவாலிஃபயர் 1ல. அண்ட் தென் ஃபைனலா வைபவ் அரோரா கிட்ட அவுட் ஆவாரு. ஸோ அதுதான் அந்த கொல்கத்தா அகைன்ஸ்டா இவரு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ஒரு பேட் மெமரி இப்ப இருக்காது. ஏன்னா ஸ்டார்க் இல்ல. அண்ட் தென் இந்த வெனில பெர்ஃபார்ம் பெருசா பண்ணதில்ல. லாஸ்ட் மேட்ச் ஒரு அவுட் ஆனாரு. பட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு டிராவிஸ் ஹெட். ஸோ ஒரு டிராப் பண்றது அப்படின்றது ஒரு ஃபேண்டஸில ரொம்பவே பெரிய ரிஸ்க் தான். மேபி நீங்க ஒரு நல்ல ஸ்விங் ஆகுது அப்படின்ற பட்சத்தில வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா, நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து டிராப் பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்க் தான் அது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, இன்னைக்கு கூட விராட் கோலி கூட நம்ம ஒரு மேட்சப்ல பார்த்தீங்கன்னா, அர்ஷத் கான் அகைன்ஸ்டா அவுட் ஆனாரு. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த மாரி ஆகுறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. இஷான் கிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இவருக்கு இந்த சீசன் ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. செகண்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்டா டவுன் த லெக்ல ஒரு அவுட் ஆனாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆஃப் பால கட்டடிக்க போய் கேட்ச் குடுத்துட்டு போனாரு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா அடிப்பார்ன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பெருசா ஸ்பின்னும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் வருண் சக்கரவர்த்தின்னு சுனில் நரேன் தான் இருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. இந்த வெனியூல 26 வச்சிருக்காரு. ஸோ டீசென்ட்டா ஆடுவார். ஸோ நீங்க ஒரு கேப்டன், வைஸ் கேப்டனா இல்லன்னா கூட ஒரு ஆஸ் அ பிளேயரா நீங்க ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இவர சூஸ் பண்ணலாம். நல்ல சான்ஸ் இருக்கு. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. ஓகே. என்கேஆர். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி. இவர் பார்த்தீங்கன்னா, பிஜிடிக்கு அப்புறம் பெருசா ஃபார்ம்ல இல்ல. ஸோ லாஸ்ட் 2, 3 மேட்சஸா பார்த்தீங்கன்னா, பெருசா ஸ்கோர் பண்ணல. பவுலிங்கும் போடுறதில்ல. ஏன் பவுல் பண்றதில்லன்னு தெரியல. மேபி ஏதாச்சும் இன்ஜுரி இஷ்யூ இருக்கா? அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். எந்த ரிப்போர்ட்டும் பெருசா அந்த மாரிலாம் இல்ல. ஸோ மேபி புரொடெக்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ இந்த ஹெச் பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. இந்த வெனில இப்போ ஒரு தான் ஆடியிருக்காரு. பட் அங்கேயும் நமக்கு சாம்பிள் சைஸ் கிடைக்கல. பட் என்கேஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100% நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடா போற மாரி இருக்கு. ஸோ ஒரு மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் நின்னு ஆடுனாரு. ஸோ இவரு நின்னு ஆடுனாரு அப்டின்னா, ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும் அப்டின்னா, இவரு ஆடியே ஆகணுங்க. ஏன்னா ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இவரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண டேக்கிள் பண்ணணும்னா, என்கேஆர் வேணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இப்போதைக்கு இவர கொஞ்சம் ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இவரோட லேட்டஸ்ட் வீடியோலாம் பார்த்தேன். நல்லா தான் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங்லாம் நல்லா போடுறாரு. ஸோ பார்ப்போம் இவரு என்ன பண்றாரு அப்டின்னு. ஆனா இவங்க எப்பவுமே அடிக்க தானே போறாங்க. நின்னு ஆடுறதுலாம் இவங்க பேச்சிலே கிடையாது. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பட் நீங்க லாஸ்ட் இயர் கூட நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இயர்லியா விக்கெட் போகும்போது இவரு நின்னு ஆடுவாருங்க. ஸோ இவரு அதனால தான் இவரு அண்டர் பிரஷர்ல ஆடி ஒரு 70 தான் அடிப்பார் 40 பால்ஸ்ல. ஸோ விக்கெட் போகும்போது நீங்க திருப்பி திருப்பி அடிக்க போய், திருப்பி நீங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி 2 மேட்ச் அடி வாங்கிட்டாங்க. ஸோ திருப்பி 3வது மேட்ச் அந்த மாரி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் தென் ரீசென்ட்டா நீங்க பேட் கமின்ஸோட ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, அதாவது அ இன்சைட் டக்கவுட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, "நம்ம 2 மேட்ச் லாஸ் ஆயிட்டோம். ஸோ நம்ம பார்த்து ஆடுவோம்" அப்படின்னு ஆப்போனன்ட் நெனைப்பாங்க. நம்ம அப்படிலாம் இல்ல. திருப்பி நம்ம இறங்கி அடிக்க தான் போறோம். அப்படின்ற மாரி தான் மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் குடுத்துருக்காரு. மேபி பார்ப்போம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு எல்லா வாட்டியுமே அந்த மாரி அடிக்க போயி ஒரு 2 மேட்ச் லாஸ் ஆகி, திருப்பி இன்னொரு மேட்ச் லாஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டோர்னமெண்ட்ல இவங்க எக்ஸிட் ஆகவும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. எனக்கு என்னன்னு நிதிஷ் குமார் ரெட்டி அவரோட ஒரிஜினல் கேம மாத்த தேவையில்ல. மேபி இனிஷியலா விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனையும் ஆடுனாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம் நாளைக்கு ஆடுவார்ன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ என்ரிச் கிளாசன். ஸோ இவரு பொறுத்தவரைக்கும் இவரு டீசென்ட்டான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அன்லக்கியா அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, எதிர்ல எங்கிட்டோ போற பால ரன் அவுட் ஆகி ஆனாரு.
அண்ட் தென் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கிரமா தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பட் ஸ்டில் இந்த கிரவுண்ட்ல அவருக்கு நல்லா படும்னு தோணுது. இவருமே அதாவது எஸ்ஆர்எச் ஜெயிக்கும் அப்படின்னா, இந்த மிடில் ஆர்டர் அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன் இந்த ஒரு ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடப் போறாங்க அப்படின்றது தான் இந்த கேம் இருக்கு எனக்கு தோணுது. ஸோ வருண் சக்கரவர்த்தி விசஸ் ஹென்ரிக் கிளாசன் ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும். கண்டிப்பா அவரு நீங்க சொல்ற மாரி பார்த்துலாம் ஆட மாட்டாரு. பின்னாடி போய் டக்குன்னு ஒரு பொழக்க தான் பார்ப்பாரு. ஒரு மிட் ஆன்லயோ, ஒரு மிட் விக்கெட்லயோ ஒரு 6. ஸோ நல்ல ஒரு குட்டி கிரவுண்டு தான் இது. ஸோ நல்ல இவரு சக்ஸஸ் கிடைக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த ஹெச் அகைன்ஸ்ட் ஆஃப் 45 அண்ட் இந்த வென்யூல பெருசா ஸ்கோர் பண்ணதில்ல. பட் ஐ டோன்ட் மைண்ட். ஸோ இவர் வந்து நீங்க ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல எடுக்கலாம். நம்பர் 5 வராரு. ஸோ எவ்வளோ பால்ஸ் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றது மட்டும் தான் கொஸ்டின். ஸோ ஒரு ஆப்ஷனா ரொட்டேட் பண்ணுங்க. இவரையும் இஷான் கிஷனையும். இவர் ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருங்க. கரெக்ட் தான். ஏன்னா கீப்பிங்கும் பண்றாரு இவரு. ஸோ கேட்சிங், ஸ்டம்பிங் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ கரெக்ட் தான். நீங்க ஒரு 10 பால் ஒரு 30 ரன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட் அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு போனாரு. ஆமா. ஒரு 15 பால் பார்த்தீங்கன்னா, 60 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸும் இருக்கு. நல்ல டென்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே. பினோ மனோகர். ஸோ இவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். லாஸ்ட் டைம் ஜிடிக்குலாம் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி குடுத்துருக்காரு. பட் இந்த இந்த டைம் என்னன்னு தெரியல. இவரு சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல. இவருக்கு பேட்ல சுத்தமா பட மாட்டேங்குது. ஸோ இவரு டிராப் பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் இப்போதைக்கு இவர ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. ஸோ இவரு சுத்தமா ஃபார்ம்ல இல்லாத மாரிக்கு ரீசென்ட்டா ஆம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிம் இவரோட டொமஸ்டிக்லயும் பெருசா நம்பர்ஸ் இல்ல. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா. ஸோ இவர நான் இந்த வாட்டி இவருக்கு பதிலா நான் அனிகேட் வர்மா கூட ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா, அனிகேட் வர்மா இவருக்கு மேலயும் ஆடுறாரு. ஸோ அபினவ் மனோகர நீங்க டிராப் பண்ணிட்டு போறது நல்லது. ஸோ அனிகேட் வர்மா. ஸோ இவர் தான் பார்ட் ஆஃப் த டாபிக். ஏன்னா 2 மேட்ச் பேக் டு பேக் செம்மையா ஆடியிருக்காரு. ஸோ இந்த சீசனோட ஃபைண்ட் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. லாஸ்ட் இயர் எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு எந்த கலக்குனாரோ, ஸோ அந்த மாரி அனிகேட் வர்மா நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இவரு வந்து லோயர் டவுன்ல வராரு. ஸோ எல்லா டைமுமே இந்த எஸ்ஆர்எச் 2 டைம் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ எல்லா டைமே கொலாப்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ நம்ம கிளாசனுக்கு சொன்ன மாரி தான். இவரும் ஒரு 10 பால்ஸ் ஆடுனாருன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. 25, 30. ஸோ இவருமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷனா தான் வச்சுக்கலாம். ஸோ எல்லா டைமும் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவரு ஏன்னா பேக் டு பேக் திருப்பி நடக்குமா? அந்த லா ஆஃப் அவரேஜஸ் படி இந்த வாட்டி கொஞ்சம் டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. அண்ட் தென் இந்த வாட்டி அம் அதாவது எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு பவுலிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டவுட் தான் கேகேஆர்ட்ட. ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அவ்வளோ ஒரு லென்த் கிரியேட் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அனிகேட் வர்மா ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு சேசிங்னா ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவாய்ட் பண்றது நல்லது. பேட் கம்மின்ஸ். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் டீம் கேகேஆர் தான். ஸோ ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் ஹையஸ்ட் பிட்டுக்கு வந்து போயிருந்தாரு கேகேஆருக்காக. ஸோ அந்த மாரி ஒரு இவரோட ஃபார்மர் டீம் அண்ட் ஃபார்மர் மெமரிஸ் இருக்கும். பட் ஆனா அங்க ஆடும்போது இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க ஒரு ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, பேட் கம்மின்ஸோட ஒரு ஐபிஎல் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா இல்லைங்க. ஸோ அவர் வந்து நீங்க T20ல கூட பார்க்கலாம். அவர் பெருசா ஒரு T20ல அவ்வளோ பெரிய ஒரு டென்ட்லாம் பெருசா கிரியேட் பண்ணது கிடையாது. லாஸ்ட் இயர் டீசென்ட்டா பண்ணாரு. அப்பப்ப வந்து ஒரு ஸ்லோயர் பவுன்சர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறது. அவர் ஒரு கட்டர் போட்டு மிடில் ஓவர்ஸ்ல பிரஷர் ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பார். தாண்டி இவர் எப்பயுமே ரன்ஸ் போவாரு. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஜூரிலேருந்து வேற வராரு. அவர பொறுத்தவரைக்கும் இந்த கிரவுண்ட்ல ஐ மீன் அவருக்கு இந்த மாரி சின்ன கிரவுண்ட்ல பேட்டிங் நல்லா ஆடுவாரு. பவுலிங் எப்படி கிரியேட் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ லாஸ்ட் மேட்ச் அடி வாங்குனாரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிங்கு சிங்கா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு அந்த ஷார்ட் பால் போட்டு ஒரு விக்கெட் எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, 5 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா, 3 மேட்ச்ல 3 விக்கெட். எக்கனாமி ஹையர் சைடுல தான் இருக்கு. ஸோ பேட் கம்மின்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு அடி வாங்குனா அடுத்த மேட்ச் நல்ல ஒரு கம்பேக் குடுப்பாரு. முகமது ஷமி. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ இனிஷியலா ஸ்விங் இருக்கும்போது நல்லா பண்ணுவாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இவரு வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் கூட வந்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து பெருசா ரொம்ப நல்லா பண்ணல. அதுதான் உண்மை. ஸோ அவரோட பெஸ்ட் இன்னும் நம்ம பார்க்கல. ஒரு வேர்ல்ட் கப்ல பார்த்த ஒரு ஷமி வந்து பார்க்கல. அண்ட் தென் T20 பொறுத்தவரைக்கும் ஷமி வந்து இஸ் நாட் கிரேட் ஆஸ் மச் குட் ஆஸ் லைக் ஓடிஐ ஆர் டெஸ்ட். அவர் வந்து டெத்ல நல்லா அடி வாங்குவாரு. பவர் பிளே கொஞ்சம் இந்த ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா நல்லா போடுவாரு. ஹிட் அடிக்கிற ஒரு பவுலர். ஸோ இவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ட்ரபிள் பண்ண முடியும் ஓப்பனிங்ல ஒரு குவிண்டன் டிகாக்கையோ, இல்ல ஒரு
சுனில் நரேனையும். ஸோ மேபி ஒரு ரவுண்டு விக்கெட்ல வந்து ஒரு சுனில் நரேனுக்கு லைட்டா கொஞ்சம் ஸ்விங் ஆச்சுன்னா ஒரு எட்ஜ் எடுக்க சான்ஸ் இருக்கு. பட் ரொம்பவே சான்ஸ் கம்மி தாங்க. ஸோ ஷமி வந்து நான் இப்போதைக்கு ஒரு ப்ரிஃபர் பண்ணல. ஸோ ஒரு கொஞ்சம் ரிதம்ல வந்தாரு அப்டின்னா, ஒரு அகமதாபாத் மாரி ஒரு பிட்ச்லயோ, இல்ல ஒரு கொஞ்சம் லக்னோலயோ அந்த மாரி ஒரு பிட்ச்ல எடுக்கலாம். வான்கடே அந்த மாரி. ஸோ இந்த பிட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஈடன் கார்டன்ஸ்ல அவ்வளோ எஃபெக்டிவா இருக்க மாட்டாருன்னு தோணுது. ஹர்ஷல் பட்டேல் ஸோ இவரு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, இவங்களோட பவுலிங் அட்டாக்லயே பார்த்தீங்கன்னா, இவரு தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 4 ஓவர் போட்டா கூட ஒரு 2 விக்கெட், ரன்ஸும் ரொம்ப கம்மியா குடுக்குறாரு. எப்பயுமே நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ஹெச்டிஹெச் பார்த்தீங்கன்னா, 13 மேட்ச்ல 14 விக்கெட். வென்யூல பார்த்தீங்கன்னா, 9 மேட்ச்ல 11 விக்கெட். ஸோ எக்கனாமி எப்பயுமே ஹையர் சைடு தான் இருக்கும். பட் ஸ்டில் இவங்களோட பவுலிங் அட்டாக்லயே பார்த்தீங்கன்னா, இவரு தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா போடுறாரு. பட் இந்த மேட்ச்சுக்கு நான் பேட் கமின்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க ஹர்ஷல் பட்டேல் அண்ட் பேட் கமின்ஸ ரொட்டேட் பண்ணலாம் மேட்ச் பை மேட்ச். ஸோ உங்களுக்கு யார் மேல கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கோ, நீங்க அவங்கள எடுக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஒரு ஸ்லோயர் பால். ஸோ டெத்ல வந்து போறது ஒரு நல்ல ஒரு 2 விக்கெட் எடுக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ ரீஷான் அன்சாரி. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து பண்ணாரு. ஸோ ரொம்ப ஒரு லாங் பிரேக் அப்புறம் வந்தாரு. சூப்பரா லெக் ஸ்பின் போட்டாரு. நல்லா இவருக்கு திரும்புது. பால் ட்ரிஃப்ட் ஆகுது. நல்லா ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு 2, 3 விக்கெட்ஸ் எடுத்து குடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் அதே மாரி பண்ணுவாரா? அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி இப்ப இருக்கிற அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவரோட ஆக்ஷன் அண்ட் என்ன ஸ்பீட்ல போறார் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரகானே குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், வெங்கடேஷர் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ரகுவன்ஷி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ இந்த மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. ரிங்கு சிங் வந்து. ஸோ இப்படி இருக்கும்போது இவரால திருப்பி அந்த டென்ட்ட கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வந்து செகண்ட் பவுலிங் இவர் எஸ்ஆர்எச் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா இவர எடுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நீங்க இவர டிராப் பண்றது நல்லது. ஓகே. இவருக்கு சான்ஸ் கிடைக்குமா? ஆடம் சாம்பா. ஸோ ஆல்ரெடி ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கிறதுனால இவரு திருப்பி ஆடுவாரா? அப்படின்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு வெல் கிளாஸான ஸ்பின்னர் தான். நோ டவுட். பட் இவருக்கும் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல பெரிய நம்பர்ஸ் கிடையாதுங்க. அதான் உண்மை. ஸோ வந்து ஆம் எனக்கு தெரிஞ்சு இங்க ஈஷான் மலிங்கா அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் மலிங்கா தான் அவங்களுக்கு கடவுள். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷனான ஒரு பவுலர் தான். லைக் ஒரு பத்திரனா, துஷாரா மாரி. ஸோ அவரு வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூட்ல இருந்தாரு. நான் அவரு தான் உள்ள வருவாருன்னு நெனச்சேன். பட் பேட்டிங் கொலாப்ஸ்னால மியான் முல்டர் வந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரும் உள்ள வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ஆடம் சாம்பா ஆடுனாரு அப்படின்னா, மேபி டிஃபெண்ட் பண்றாங்கன்னா எடுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா டிராப் பண்றது நல்லது. ஸோ இவரு வந்து பெருசா அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா? அப்படின்னு கேட்டா டவுட்டு தான். நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் தான். பட் இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்க்கு நான் இவர பிரிஃபர் பண்ணல. ஓகே. சிமர்ஜித் சிங் லாஸ்ட் மேட்ச் டிராப் ஆனாரு. ஸோ மேபி ஒரு ஜீஷன் அன்சாரி பிளேஸ்ல உள்ள வந்தாலும் வரலாம். ஸோ இவர் வந்து நல்லா ஹிட் அட்டாக் அடிப்பாரு. நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கு ஒரு பவுலர்ல. ஸோ ஒரு பிரேக் எடுத்துட்டு வராரு. பார்ப்போம் இவரு பெர்ஃபார்ம் பண்றாரா இல்லையான்னு. ஸோ நம்ம டீம் வேற நல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல். ஸோ இவங்கள பிரிஃபர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா. ஸோ சிமர்ஜித் சிங் வந்து அதுக்கு கீழ தான் இருப்பாரு. ஸோ நாளைக்கு விளையாடுறாரான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். QDK. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான நம்பர்ஸ் வச்சிருக்காரு. இவருக்கு இந்த ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 33 இப்படி வச்சிருக்காரு. ஸோ 13 மேட்சஸ் 403 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 130. ஸோ இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சர்ப்ரைஸ் ரொம்ப புவரா நம்பர் வச்சிருக்காரு. 7 மேட்சஸ்ல 79 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. சேசிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, QDK ட்ரபிள் பண்ற மாரி ஒரு பவுலிங் வந்து எஸ்ஆர்ஹெச்‌க்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட் தான். அஃப்கோர்ஸ் ஷமி இருக்காரு, பேட் கமின்ஸ் இருக்காரு. பட் ஸ்டில் அவங்களோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருக்கிறதுனால, QDK வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ மினிமம் ஒரு 30, 25 ரன்ஸ் 30 அந்த மாரி அடிச்சிருவாரு. ஈடன் கார்டன்ஸ் இவருக்கு பிடிக்குங்க. நீங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நீங்க அதாவது ஒரு 2, 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்கு யார் ஓப்பனிங்லாம் அது எந்த ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறாங்களோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பில் சால்ட், ஒரு குர்பாஸோ அந்த மாரி பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்றதுனால, எனக்கு தெரிஞ்சு குயின்டன் டிகாக் சைடு ஒரு சின்னது. ஸோ கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டாரு ஆக்சுவலி ஹேசல்வுட்டுக்கு. அந்த பேக் ஆஃப்ல ஹிட் அடிக்கிற பவுலர் பேட் கமின்ஸ் மட்டும் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ் போட மாட்டாரு. ஸோ அதுக்குள்ளேயே 20, 30 ரன்ஸ் அடிச்சுருவாருன்னு தோணுது. ஸோ நீங்க இவர எடுக்கலாம் கண்டிப்பா. ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாவும் இருக்கும். சுனில் நரேன் ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அவுட் ஆயிருந்தாரு. ஸோ நான் அவங்ககிட்ட பர்சனலா சொல்லியிருந்தேன். ஆஃப் த ஏர் இன்னைக்கு வந்து சுனில் நரேன் அடிக்க மாட்டாரு. போல்ட் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. நீங்க தான் எடுத்தீங்க. ஸோ அது வந்து நம்ம ஸோ இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பார்ப்போம். ஸோ ஸ்டில் சேம் அதே தான். ஸோ சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா, அவர் லாஸ்ட் இயர் ஐபிஎல் அடிச்சக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும். அவர் எங்கேயுமே பெர்ஃபார்மே பண்ணல பேட்டிங்ல.
ஆஸ் அ பவுலராவது நான் இந்த மேட்ச்ல எடுக்க போறேன். கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 20 ரன் அடிப்பாரு. ஃபீல்டிங் பெருசா ஒரு கேட்ச் நம்ப முடியாது. ஸோ நீங்க இவர டிராப் பண்றதுன்னு ஒரு ரிஸ்க் தான். ஓகே. இப்படி கேப்டன், டிராப் வைஸ் பண்றீங்க கேப்டன்லாம் போட்டுக்கலாமா? நான் இந்த மேட்ச்சுக்கு பெருசா ப்ரிஃபர் பண்ணல. கேப்டன், வைஸ் கேப்டன்னா. எனக்கு என்னமோ ஒரு அடிக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஒரு ஒரு 10, 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. மேபி ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டனா நீங்க ஒரு 2 டீம் எடுக்கிறீங்க, 3 டீம் எடுக்கிறீங்கன்னா, ஒரு டீம்ல மட்டும் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க ஆர் கேப்டனா. பட் மீதி 2 டீம்ல ஆஸ் எ பிளேயரா மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கேப்டன் ரஹானே. ஸோ ரஹானே பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆப்பனன்ட் அகைன்ஸ்டா 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா 16 மேட்சஸ் 314 ரன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எடுத்துருங்க. சேசிங்னா டிராப் பண்ணிருங்கன்னு நான் சொல்லுவேன். மேபி சி இந்த ரஹானேய பொறுத்தவரைக்கும் இப்போ ரஹானே 2.0 வந்திருக்காரு. ஸோ இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடினாரு. ஸோ நீங்க எய்தர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் 2மே ட்ரை பண்ணுங்க. ஒரு ரிஸ்க்கா போறீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா மட்டும் டிராப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கம்பல்சரி ரஹானே ஒரு எடுத்துறலாம். ஏன்னா இவர ட்ரபிள் பண்ற மாரி ஒரு பவுலர்னா மேபி பேட் கமின்ஸ் மட்டும் தான் இருக்காரு. அந்த பேக் ஆஃப் லென்த்ல கொஞ்சம் ஸ்லோயர் பாலோ இல்ல ஒரு நல்ல ஒரு பவுன்சர் போட்டாருன்னா, மேபி ஒரு டாப் பேஜ் அந்த மாரி ஆகறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அத தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரஹானே ட்ரபிள் பண்ற மாரி பேட்ஸ்மேன்ஸ் யாரும் இல்ல. ஸோ வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா அடிப்பார்ன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா தெரியுது இவருக்கு பிரைஸ் டாக் வந்து பிரஷர் பயங்கரமா இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மேட்ச் கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா இவரோட அதாவது இவரு ஏன் அந்த பிரைஸ் டாக் போனாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான மேட்சஸ்ல அடிச்சாரு. அதாவது குவாலிஃபையர், அந்த குவாலிஃபையர் 1 ஸோ அந்த மாரி முக்கியமான மேட்சஸ்ல அடிச்சதுனால தான் அவர் அந்த பிரைஸ் டாக் போனாரு. ஸோ இவருக்கு நல்ல மெமரீஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வென்யூல கூட அவர் நல்லா டீசென்ட்டா ஆடியிருக்காரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் நாளைக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருன்னு தோணுது. நெறைய பேர் சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அவர ட்ரபிள் பண்ற மாரியே ஸ்பின்னர்ஸும் யாரும் பெருசா இல்ல. ஸோ நீங்க அவர ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது. இதுதான் போன மேட்சும் சொன்னீங்க. லாஸ்ட் மேட்ச் நான் சொன்னேன். அவரோட பிரைஸ் டாக் பிரஷர் வந்து எனக்கு இருக்குன்னு தான். அந்த பிரைஸ் டாக் பிரஷர் இல்லாம அவர் விளையாடுவாரு அப்படின்னு எனக்கு இந்த மேட்ச்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு பவுன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு பவுன்ஸ் போட்டா. ஸோ அவ்வளோ பூரா திருப்பி பேக் டு பேக் ஒரு ஃபெயில் ஆக மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மேட்ச்சு வெங்கி ஐயர் நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க சேஃபா போறீங்கன்னா, நெக்ஸ்ட் வராரு ரகுவன்ஷி. ஸோ அவர கூட நீங்க எடுக்கலாம். ஓகே. ஸோ ரகுவன்ஷி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு டீசென்ட்டா. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 26 அடிச்சாரு. நான் என்ன சொல்றேன்னா, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷிய நீங்க ஒரு கேப்டன், வைஸ் கேப்டனா பார்க்க வேணாம். அவர் வந்து ஒரு ஆஸ் அ பிளேயரா நமக்கு வந்து ஒரு 30, 40 ரன்ஸ் அடிச்சு குடுப்பாரா? இல்ல 20, 30 ரன்ஸ் நமக்கு பாயிண்ட்ஸா 40, 50 பாயிண்ட்ஸ் வருமா? அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, நீங்க ரகுவன்ஷி எய்தர் எடுக்கலாம் ஆர் வெங்கி ஐயர் எடுக்கலாம். ஸோ இவங்க 2 பேர்ல உங்களுக்கு யார் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கோ எடுக்கலாம். எனக்கு இந்த மேட்ச் பர்ட்டிகுலரா வெங்கடேஷ் ஐயர் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவர் இந்த மேட்ச் ஒரு கம்பேக் குடுப்பாரு எஸ்ஆர்எச் அகெயின்ஸ்டா அப்படின்ற மாரி. அவர ட்ரபிள் பண்ற மாரியே பவுலர்ஸ் பெருசா கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஆடுவாரு. சேசிங்னாலும் பெருசா வந்து ப்ரெஷர் இருந்தா கூட கொஞ்சம் அவரோட ஒரு பெஸ்ட் வெளிய வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு. ஸோ ரிங்கு சிங். இவர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல. பட் ஸ்டில் ரிங்கு சிங் இஸ் ரிங்கு சிங். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சி நான் அதுதான் இப்ப இருக்கிற பேட்ஸ்மேனோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா, எல்லா பாலும் அடிக்க போறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அப்போ லாஸ்ட் ரிங்கு மேட்ச் சிங் நல்லா மாரி ஆடினாருன்னு நினைக்கிறேன். ம். அவரு வந்து மேட்ச் எடுத்துட்டு போவாருங்க 20த் ஓவர் வரைக்கும். அதுதான் அவரோட கேம். நம்ப இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏர்லி விக்கெட்ஸ் போகும். ரோஹித் சர்மாவும், ரிங்கு சிங்கும் தான் பார்ட்னர்ஷிப் போடுவாரு. ஸோ ரோஹித் வந்து 100 அடிப்பாரு. ரிங்கு சிங் ஒரு 65 அந்த மாரி அடிப்பாரு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அவங்க 200 ஸ்கோர் பண்ணுவாங்க இந்தியா. பட் அந்த இனிஷியலா விக்கெட் போகும்போது ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க கேம. பட் விக்கெட் போன பக்கமும் எல்லா பாலையும் அடிக்கிறாங்க. ஒரு 6 வந்த பக்கமும் திருப்பி ட்ரை பண்றாங்கன்னும்போது, திருப்பி நீங்க விக்கெட் லாஸ் பண்ணீங்க. உங்க டீம் மேல தான் பிரஷர் வரும். மேனேஜ்மெண்ட்டும் அதான் விரும்புறாங்க. எனக்கு அது புரியல. ரிங்கு சிங் மாரி ஒரு கிளாஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பால் டைம் எடுத்தா கூட அத மேக்கப் பண்ணிடுவாரு. 2 6, 3 6 அடிச்சு. அந்த மாரி திரும்பி வருவாரா? அப்படின்னு எனக்கு தெரியல. ரிங்கு சிங்க பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பால் ஃபேஸ் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நான் ப்ரிஃபர் பண்ணல. சேசிங்னா மட்டும் விடுங்க. ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் மேபி ஆர்டி சொல்ற மாரி உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் மேல வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்ல. அவர் இன்னும் பிரைஸ் டாக் பிரஷர்ல இருப்பாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க ரிங்கு சிங் கிட்ட கூட போலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பீனியன் லைன்ல நிப்பாரு. ஒரு 2 கேட்ச் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஒரு நல்ல ஃபீல்டர். நீங்க ரிங்கு சிங்கையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரசல பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு குட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலிங் போட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரசல் கை சுத்துனாலே கண்டிப்பா ஒரு விக்கெட் விழும். ஸோ அந்த மாரியான ஒரு பவுலர் தான். ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோட நம்பர்ஸ்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லங்க. அவரு வந்து இஸ் எ லெஜெண்ட். அவர் கேகேஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லே ஒரு லெஜெண்ட் தான். அவரோட ரன்ஸு அந்த விக்கெட்ஸ்லாம் அதெல்லாம் மேட்டரே இல்ல. பெர்ஃபார்ம் பண்றாரா அப்படின்றது மட்டும் தான் கொஸ்டின். ஸோ இந்த சீசன் பெருசா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் வந்தாலே லெக் ஸ்பின்ல தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஜீசன் அன்சாரி இருக்காரு. ஆடம் சம்பா ஆடுனா ஆடம் சாம்பா. ஸோ அந்த மாரி உள்ள வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ரசல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இந்த கிரவுண்ட்ல எப்பயுமே நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம எப்பலாம் ரசல் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, ஒரு டவுட்டா நம்ம யோசிக்கிறோமோ, அந்த மேட்ச்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க ரசல பொறுத்தவரைக்கும் ஒரு ஆல் ரவுண்ட் ஆப்ஷனா எடுக்கலாம். அவர் பவுலிங் போட ஆரம்பிச்சது ஒரு பெரிய பாசிட்டிவ். அவர் பவுலிங் போட்டா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்து குடுத்துருவாரு. இப்ப ஃபீல்டிங்கும் நல்லா டீசென்ட்டா பண்றாரு. 30 இயர்ஸ் சர்க்கிள்ல நிக்கிறாரு. பட் ஒரு 2 கேட்ச், 1 கேட்ச் எடுக்க சான்ஸ் இருக்கு. பேட்டிங்ல ஒரு 10, 20 ரன் அடிச்சாங்கன்னா கூட ஒரு கம்பல்சரியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ரசல டிராப் பண்றது ஃபேண்டஸில அப்படின்றது ஒரு ரிஸ்க் தான். ஸோ ரசல், நரேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேண்டஸிக்குன்னே எடுத்து வச்சவங்க. ஸோ பார்ப்போம் ஃபேண்டஸி என்ன நடக்குது அப்படின்னு. ரசல் நான் பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ரொட்டேட் பண்ணுங்க ரசல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி 2மே பிரிஃபர் பண்றேன். ஸோ ரமன்தீப் சிங் இவரு லாஸ்ட் மேட்ச்க்கு ஒரு நல்ல பால்ஸ் கிடைச்சுச்சு. ஒரு 20, 30, 20 ரன் அடிச்சாரு. 30, 40 பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்தாரு. கேட்ச் நல்லா புடிச்சு போட்டுருவாரு எப்படியுமே 1, 2 கேட்ச்சு. ஸோ அதுவரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ ரமன்தீப் சிங் பொறுத்தவரைக்கும் நீங்க எடுக்கலாம். ஆஸ் அ பிளேயரா நீங்க சேசிங்னா எடுங்க. நான் இவர பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எவ்வளோ பால்ஸ் சூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இவர் மேல இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நான் வேற பிளேயர் மேல அந்த ரிஸ்க் எடுத்துப்பேன் நானு. நெறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ற பிளேயர். ஓகே. ஹர்ஷித் ராணா பொறுத்தவரைக்கும் நீங்க கண்ண மூடி எடுத்துடலாங்க. அவரு இந்த கிரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டா நல்லா பண்ணியிருக்காரு. ஹர்ஷித் ராணா எப்படி ஃபேமஸ் ஆனாருன்றது நல்லா இருக்கும். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு லீக் மேட்ச்ல கிளாசன் அகைன்ஸ்டா நல்லா போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாரு. உங்களுக்கும் ம். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ம். கிளாசன் செம்ம ஃபார்ம்ல இருப்பாரு. அவரு கடைசி ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாரு. ஸோ அப்பதான் ஹர்ஷித் ராணாவோட அந்த குரோத் நம்ம நல்லா பார்த்தோம். ஐ திங்க் ஹர்ஷித் ராணா யூ கேன் பிக் ஹிம் ஆஸ் அ பிளேயர். ஓகே. ஸ்பென்சர் ஜான்சன் லாஸ்ட் மேட்ச் வான்கடையில் நல்லா போட்டாரு. ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும்போது. ஸோ இந்த கிரவுண்ட்ல எப்படி பண்ணுவார்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு தான். ஸோ நான் ஸ்பென்சர் ஜான்சன் பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா எதிர்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாலாம் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். டிராவிஸ் ஹெட் அகைன்ஸ்டா ஸ்பென்சர் ஜான்சன் என்ன பண்றாரு? லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்டா டிராவிஸ் ஹெட்க்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. பட் ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரபிள் பண்ணுவாரான்னு தெரியாது. டவுட் கொஸ்டின் தான். ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. ம். வருண் சக்கரவர்த்தி இவரோட ரீசென்ட் ஃபார்ம் பாருங்க. இந்த கிரவுண்ட்ல கைய சுத்தினாலே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ம். நீங்க இவர டிராப் பண்ணிட்டு போறது அப்படின்றது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஆ மினிமம் 1, 2 விக்கெட் எடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங்ல ஒரு டிராப் பண்ணுங்க. செகண்ட் பவுலிங்ல வந்து எடுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. ரிஸ்க் வேணாம் அப்படின்னா நீங்க 2 இன்னிங்ஸ்லயுமே எடுத்துக்கோங்க. வைபவ் ஓவரா நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் டைம் டிராவிஸோட விக்கெட்ட நல்லா எடுத்தாரு. ஸோ நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, நீங்க டிராவிஸ் ஹெட்டையும், அபிஷேக் சர்மாவையும் டிராப் பண்ணிட்டு வைபவ் ஓவர எடுங்க. நல்ல ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸ்விங் இருக்கு, பிட்ச்ல இந்த கிரீன் கிராஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்க அவர எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் பெருசா ஸ்விங் இல்ல. ஏசல் வுட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அத தாண்டி பெருசா எதுவுமே இல்ல. ஸோ பார்ப்போம் வைபவ் ஓவரா நீங்க பிட்ச் ரிப்போர்ட்ட பார்த்து அவர சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்ப நம்ம பார்க்க போறது கேகேஆரோட ஃபேண்டஸி பிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அனாலிசிஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஒரு 5 பிளேயர்ஸ் நான் சூஸ் பண்றேன். ஆர்டி வழக்கம் போல நீங்க உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்க நேத்து மாரி. ஸோ நான் இந்த கிரவுண்ட்ல வந்து QDK எடுக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் நல்லா பண்ணுவாரு எனக்கு தோணுது. இந்த கிரவுண்ட்ல அவருக்கு படும்ல. அண்ட் தென் ஐ வில் கோ வித் ரஹானே. ஸோ ரஹானேக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெருசா அகைன்ஸ்ட் புவர் ஆவரேஜ் இருக்கு. பட் அவர் பெருசா ட்ரபிள் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இங்க இல்லன்னு தோணுது. அண்ட் தென் ஐ வில் கோ வித் ஹர்ஷித் ராணா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஹர்ஷித் ராணாவே உங்களோட டீமில் பிக் பண்ணலாம். அண்ட் தென் ஐ வில் கோ வித் வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச். ஸோ வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி நீங்கள் யாரில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம். அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சுனில் நரேன், ரசல். ஸோ 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்துக்கோங்க. உங்களோட ஒரு காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேபி நீங்கள் சுனில் நரேனை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா சுனில் நரேன் எடுக்கலாம். இல்லை எனக்கு சுனில் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைனா நீங்கள் ரசல் டவுன் ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் 2 பேரில் ஏதாச்சும் ஒருத்தரை நீங்கள் உங்களோட டீமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சுனில் நரேன் ஆர் அண்ட் தென் ஒன் மோர் பிக் ஐ வில் கோ ஃபார் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால்னா கம்பல்சரி எடுங்க. வருண் சக்கரவர்த்தி அட்டாக் பண்ண பார்க்குறாங்க எல்லா பேட்ஸ்மேனுமே. அது எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ராங்கான ஒரு டிசிஷன் தான். அவர் அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக வீழும். ஸோ நீங்கள் வருண் சக்கரவர்த்தி எந்த டீமில் எடுக்கலாம். ஸோ உங்களோட சஜஷன் ஆர்டி இதில்?
என்னோட சஜஷன் ஆக்சுவலாக பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, உங்களோட கருத்துல தான் இருக்கேன். ஓகே. வைபவ் அரோரா வந்து எடுக்கலான்னு பார்த்தாலும் அங்கே வந்து நல்லா அடிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன் ஆக்சுவலி வைபவ் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க ஓப்பனர் யாராச்சும் ட்ராப் பண்ணணும். ஏன்னா ஒரு உண்மைதான். அவர் எடுக்கிறாருன்னா ஓப்பனிங்லாம் விக்கெட் எடுப்பார். ஸோ பிட்ச் கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்து நம்மளோட டெலிகிராம் சேனல் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ பிட்ச் எப்படி இருக்குது, க்ரீனாக இருக்கா, ஸ்விங் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணுறோம். அண்ட் எங்களோட லேட்டஸ்ட் டீமே நாங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். சரி நீங்கள் பாருங்கள், எஸ்எல் அண்ட் ஜிஎல் ரெண்டுமே அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் மூணுமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு பிட்ச் ரிப்போர்ட்டை பாருங்கள், கேப்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். கமெண்ட்ரியில் சொல்கிறத கேட்காதீங்க. கேப்டன் சொல்கிறது இல்லாமல் அவங்களோட ஓனா அவங்களே பேசிட்டு இருக்காங்க நிறைய கமெண்ட்ரியில். ஸோ நான் யாருன்னு சொல்ல விரும்பல. ஸோ நீங்கள் வந்து கேப்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நல்லா நோட்டீஸ் பண்ணி கேளுங்க டாஸ் அப்போ. அண்ட் தென் வில் கோ வித் நெக்ஸ்ட் டீம். ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் சரி, நீங்கள் உங்களோட டாப் 3 ட்ராப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ அப்படியே டாப் 3 எடுத்து போட்டுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா இவர் வந்து அபிஷேக் சர்மா இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு ஒரு ஹோப் இருக்கு, அலாங் வித் இஷான் கிஷன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷனாக இருப்பார். ஸ்லோயர் ஒரு நிறைய போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஐ வில் கோ வித் பேட் கமின்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் மேலே அவ்வளோ பெருசு ஹோப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் கிளாசன் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஜீசன் அன்சாரி லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார், அது வந்து உங்களோட சாய்ஸ். அண்ட் தென் அது ஆடம் சாப்பன் ஷமி மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அனிகேட் வருமா 2 மேட்ச் அடிச்சிருக்காரு, இந்த வாட்டியும் ஃபெயில் ஆகி அவருக்கு நிறைய பால்ஸ் கிடைக்கும்னு எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. ஸோ ஆர்டி நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாச்சும்? கிளாஸ் நல்லா ஆடுவாருன்னு தோணுது. ஓகே, குட் சாய்ஸ் கிளாஸ். ஸோ ஓகே, ஸோ ஆர்டி சொல்கிற மாதிரி நீங்கள் கிளாஸ்னு ப்ரிஃபர் பண்ணுங்கள். நேற்று அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஸ்கோர் குட். அண்ட் உங்களோட டீம் ப்ரெடிக்ஷன் எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா அது ரெடியாக ஆடி அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்ன? ஐ ஆல்சோ கோ வித் எஸ்ஆர்ஹெச் தான் இந்த மேட்ச்சு. ஏன்னா வந்து 2 வாட்டி அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் தென் ஐ திங்க் வேர்ல்ட்லே பெஸ்ட் கேப்டன் ரைட் நோ பேட் கமின்ஸ். ஸோ அவர் வந்து திருப்பி ஒரு டீமை லீட் பண்ணி நல்லா லீட் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு, எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், கேகேஆர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அவங்க வந்து ஏன்னு தெரியல, எனக்கு பெருசாக அவங்க டீம் மேலே ஒரு ஹோப் இல்லை. லாஸ்ட் டைம் இருந்த அதே டீம் தான். உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா? ஒரு சாம்பியன்ஷிப் டீம் தான் பெருசாக ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பெரிய மிஸ் அண்ட் ஃபில் சால்ட் அண்ட் ஸ்டார்க் 3 பேர் தான் மிஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் சேம் டீம் தான். பட் ஸ்டில் ஐ நாட் ஃபீல் கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ் டீம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் வந்து இன்னும் நல்லா எடுத்துக்கலாமான்னு தோணுச்சு. இல்லை, சேம் அதே தான். ஸ்டார்க் மட்டும்தான் இல்லை, இதே பவுலிங் லைனை வச்சு தான் இதில் கப் அடிச்சாங்க. 3 பிளேயர்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதாவது ரகானே பிளேஸ்ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், டிகாக் பிளேஸ்ல ஃபில் சால்ட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பிளேஸ்ல ஸ்டார்க். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா அதே சேம் டீம், அதே சேம் கோர் தான் இருக்கு. கேப்டன்ஷிப் வெங்கடேஷ் சேஞ்ச் ஐயர், ஆயிருக்குல்ல. அது ஒரு நல்லா. பட் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 5ல வராரு, அது ரொம்ப ஒரு கீழே. ரகுவன்ஷி நம்பர் 5, 2 பேருமே எனக்கு கொஞ்சம் கீழே தான். நம்பர் 5ல அவங்க 2 பேரும் ஆடுறதுன்றது கொஞ்சம் டவுட் தான். அண்ட் ஐம் நாட் கன்வின்ஸ்ட் வித் கேகேஆருங்க. ஸோ அவங்க ஆர்ஆர் வந்து ரொம்ப புவராக பேட்டிங் ஆடினாங்க, அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் டீம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் எங்களோட ஃபேண்டசி பிக்ஸ் அண்ட் அனாலிசிஸ். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஆர்டி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? என்ன சொல்றது, ஃபைனல் தாட்ஸ் ஆக்சுவலாக தான் சொன்னது தான். எப்படியும் ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக 250 அடிக்க போகிறாங்க. எஸ்ஆர்எஸ் தான் பண்ண போகிறாங்கன்னு மேட்ச் தோணுது. க்ளோஸாக போகும்னு நினைக்கிறீங்களா, ஒன் சைடா இருக்கும்னு? ஒன் சைடாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு மேட்ச்சே வந்து ஒரு மாதிரி க்ளோஸாக போகணும்னு நினச்சேன், ஆனால் ஒன் சைடாக தான் போச்சு இன்னைக்கு. கரெக்ட். ஆக்சுவலாக பட்லர் ஒரு செம காட்டு காமிச்சிட்டாரு. அண்ட் தென் அலாங் வித் ரூத்தர் ஃபோர்ட் நல்லா விளையாடினாங்க. ஐ ஹோப் கேகேஆர் ஃபயர் ஆனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அவங்க ஒரு மேபி ஃபயர் இவரெல்லாம் பவர் இருக்கிற டீம் தான். வெங்கடேஷ் யா ஐயர்லாம் ஃபார்முக்கு வந்தாருன்னா இன்னும் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் நல்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கிற ஒரு டீம் தான். 230 240 கூட அடிக்கக்கூடிய ஒரு டீம் தான். பட் ஸ்டில் அவங்களோட ஃபார்ம் அண்ட் காம்பினேஷன் ஏதோ ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் வந்து ஈஸ்ரூ பண்ணிடுவாங்கன்னு தோணுது. இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட். ஸோ அவ்வளோதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கான ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் பிக்ஸ். ஸோ உங்களுக்கான பிச் ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ், லேட்டஸ்ட் டீம், அது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நாங்கள் டீம்
டாஸ் போட்ட பக்கமா நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அன்டில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பை பை.